நீ நீ சாப்பிட்டு உடம்பை வளர்த்து இந்த ஆயுள் விருத்தியாகி என்ன பண்ண போற? பகவத் காரியத்துக்காகத்தானே நீ பிறந்த. அப்ப உன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே கண்ணனுக்காகத்தான். உபவாசம் இருக்கிறவங்களுக்கு உபவாசம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். உபவாசம், உபனா பக்கத்தில், ஆண்டவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது. நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு இடத்துல போய் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய ஆஃபீஸர் முன்னாடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படி ரொம்ப சரியாக அப்படி இருப்போம். அப்படி திருமணியில் ஒரு 100 பேர் 1000 பேர் இருக்கிற ஒரு மேடையில் உட்காந்துருக்கோம்னா ரொம்ப சரியாக உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? அத்தனை பேர் நம்மளை பார்த்துட்ருக்காங்க. பிஹேவ் அவர் செல்ஃப் இருக்கு இல்லையா? ஒரு கட்டுப்பாடு, ஒரு கண்ணியம்னு இருக்குல்ல, சமூக ஒழுக்கம்னு. எல்லாரையும் படைச்ச ஆண்டவனுக்கு பக்கத்தில் இருக்கோம்னா அப்போ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, கண்ணியம் இருக்கணும். ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் உன்னுடைய அத்தனையும் கிருஷ்ணனுக்கு தான் அர்ப்பணம். அதனால் நீ உண்ணும் சோறும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணனுக்கே என்று முழுக்க கிருஷ்ணார்ப்பணமாக வாழ்ந்து காட்டியவள் ஆண்டாள் நாச்சியார்.